பார்த்தேன். பயங்கரமா பேசுறாரு. ஸோ பார்க்காதவங்க, பார்வதி மேல ஏதாவது கன்சர்ன் இருக்கிறவங்க, பார்வதி மேல ஃபியூச்சர் இருக்கிறவங்க அந்த ரிவ்யூ போய் கண்டிப்பா பாருங்க. அண்ட் இன்னைக்கான எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான எபிசோட். ஸோ நான் அத விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, மார்க் மை வேர்ட்ஸ் நான் சொல்றேன். சாண்ட்ராவ வந்து பார்வதி தள்ளி விடுறப்போ, அவங்க முகம் வந்து அரக்கி மாதிரி இருந்தது. அரக்க குணத்தோட இருந்தாங்க. மனித தன்மையே இல்ல. இன்ஹியூமனேயா இருந்துங்கிற மாரி எல்லாம் பேசுறாங்க. சரி. அதுக்கான பலனை நீங்க கொடுத்து அவங்கள வெளியில அனுப்பி அவங்களுடைய கெரியரை கேள்விக்குறியாக்கிட்டீங்க. கெரியர் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கேள்விக்குறியாக. ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது சின்ன நிகழ்ச்சி கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதுல ஏற்படுகிற ஒரு தாக்கம் அப்படிங்கிறது ஜூலிக்கு 5 வருடங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவங்க தலை காட்டுற அளவுக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளி நீங்க ஒரு பொண்ண அனுப்பியிருக்கீங்க. சாண்ட்ராவுக்கு செய்ததற்கான பலன் அதுவென்றால், பார்வதிக்கு சாண்ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல ஒரு டிராமா. ஒரு கேம் ஆடியிருக்காங்கல்ல கேவலமா. சாண்ட்ரா ஒரு ஒரு ஒண்ணு 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 சாதிச்சிருக்காங்கல்ல, அதற்கான பலனை நிச்சயமாக அந்த ஏக இறைவன் வழங்குவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப மனவேதனையோட சொல்றேன். இது நடக்கும் கைஸ். இது நடக்கும். அவங்களும் சரி, சாண்ட்ராவுடைய கணவரும் சரி, கெரியர்ல எந்த எல்லையும் தொட முடியாது. அவங்க கெரியரே கிடையாது. க்ளோஸ். என்ன ஒரு டிராமா கைஸ். எனக்கு புரியலங்க. ஏங்க எங்க அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்களே சொல்றாங்கங்க. டிவிய பார்த்துட்டு. இன்னும் இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்க தானே வரான். ஒரு ஆம்பளை உன் காலில் தானே விழுறான். உன் காலை பிடிச்சி வாரவா வந்தா அது எப்படி பேனிக் அட்டாக்னு சொன்ன உடனே எப்படி பேனிக் ஆகுற? நேத்து அந்த பொண்ணு விழுந்த விதம் தவறுதான். தள்ளியது தவறு. ஓகே. அவங்க விழுந்தாங்க தெரியுமா? விழுந்த உடனே அந்த பொண்ணு நார்மலா தான் இருந்துச்சு. விக்கல் ரொம்ப அவன் ஒரு மாதிரி அதை வந்து பெருசாக்குனாங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஓவரா டிராமா பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உள்ள போனாங்க. வெளில வந்துட்டீங்கல்ல. கமுதியில பாத்தியா அவ்வளோ கத்துனீங்க, அவ்வளோ சவுட் பண்ணீங்க. ஏன் அவ்வளோ கத்தணும்? நீங்க தான் பேனிக்ல இருக்கீங்களே. அது முதல் டிராமா. எனக்கு புரியல. மாதுளப்பழம் உட்கார்ந்து மேடம் சாப்பிடுறாங்க. என்ன ஆப்பிரிக்கன் ஆம்லேட் போட்டு சாப்பிடுறாங்க. அப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு பேனிக் வரல. பிரஜின் இருந்தா விட்டுருப்பாரா? பிரஜின் இருந்தா புடுங்கிருப்பாரு. அவன் இப்ப கைய வைக்க முடியுமா? பண்ண முடியுமான்னு அவ்வளோ நார்மலா பேசுறவங்க, பார்வதி ரொம்ப தூரத்துல இருந்து சாரின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது. பெரிய தப்பு. ஏன்னா அந்த பொண்ணு டிராமா பண்ணுது. வேற வழியில. ஏன்னா பார்வதியை வில்லி மாதிரி நேரேட் செட் பண்றானுங்க இல்லையா? பார்வதிக்கும் தெரியும் அந்த பொண்ணு நடிக்குதுன்ட்டு. ஆனா வேற வழி இல்ல. இப்ப எப்படியோ கமருதீன் ரொம்ப நல்லவன் மாதிரியும், கமருதீன் குழந்தை மாதிரியும், விரல் வைத்தால் கூட சூப்ப முடியாத மாதிரியும், அவன் தானங்க சொன்னான் முத்தம் கொடுத்தோன்னு அவன்கிட்ட போய் காணா வினோதுகிட்ட அவன் தான் சொன்னான் இன்னைக்கு காலையில லைவ்ல. ஆமா நாங்க உமா கொடுத்தோம், நாங்க லவ் பண்றோம் அவனே சொல்லிட்டான். என்ன அவன் என்ன சின்ன குழந்தையா? அடல்ட் கிடையாது. அவன் எப்படி எனக்கு புரியல. பார்வதி என்ன தப்பா பேசுனாங்க? கமருதீன் பேசியதை விட பார்வதி எந்த விதத்திலும் தவறா பேசல கமருதீனை. அவன் கேரக்டரை பத்தி பேசியிருக்கிறான், குடும்பத்தை பத்தி பேசியிருக்கிறான், பஜாரின்றான், அப்படின்றான், இப்படின்றான். அவன் இன்னைக்கு நல்லவன். நீங்க வெளியில போய் பாருங்க. என்னத்த பாக்குற? அரோரா பேசுனதை போய் ஃபர்ஸ்ட் பாரு. என்ன பாப்ப நீ? இல்ல அவனுக்கு சொல்றானுங்க கைஸ். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏத்தி விடுறாங்க. சேதுபதி ஏத்துறான் ஃபர்ஸ்ட். நீங்க வெளில போய் பாருங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன பேட் டச் பத்தி திங்கக்கிழமையோட முடிஞ்சிருச்சு. அந்த டாபிக்கை பேசக்கூடாதுன்னு சொன்னதே பார்வதி தான். ஆனா அவங்களே இப்ப எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்கன்னு வெங்காயம் சொல்றான். டேய் என்னடா பேசுறாங்க? லைவ் தான் 24 ஹவர்ஸ் பாக்குறோமேடா. எதுவுமே பேசல கைஸ். பார்வதி கமருதீனை பத்தி பேசவே இல்லை. ஆனா நீங்க வெளியில போய் பாருங்க பாருங்க பாருங்கன்னு என்ன ட்ரை பண்றீங்க? வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுமே ஆக்சுவலி கிடையாது. அவன் வெளியில வந்து ஷோ பார்த்து யாருடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாம உட்காந்து 1 மணி நேரம் யோசிச்சானா அவனுக்கே புரிஞ்சிடும். அந்த பொண்ணு எதுவுமே பேசல. இவன் தான் அதை விட நிறைய பேசியிருக்கிறா. நன்றி உணர்ச்சியே இல்லையா? இவ்வளவு கேவலப்படுத்துறமா? இவ்வளவு பெரிய தண்டனை நீங்க வழங்குவீங்களா? அதுவே சொல்லுதேடா. நான் கோவத்துல பண்ணிட்டேன். நான் அது தவறு தான். நான் என்ன வெளில போறேன்டா. நான் இங்க இருக்கிறது தகுதி கிடையாது. நான் போறேன்னு சொல்லுது. இதை விட யாராவது ரியலைஸ் பண்ண முடியுமா? அமிச்சிட வேண்டியதானே சார்? ஏன் சார் கார்டு காட்டுறீங்க? ரெட் கார்டு ஏன் சார் காட்டுறீங்க? அமிச்சிட வேண்டியதானே? திரும்ப வராட்டி போறாங்க. இப்ப என்ன போன சீசன்ல உள்ள கண்டிப்பா செலிப்ரேஷன் வீக் வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்க போறாங்க. நீ என்ன செட் பண்ற? அவனே சொல்றான் பேரை கெடுத்துக்கிட்டு போறாங்கன்ற. என்ன பேரை கெடுத்துக்கிட்டு போறாங்க? உள்ள இருக்கிற சாண்ட்ரா விடவா பெயர் கெடுத்துச்சு? இல்ல கனியை விடவா பெயர் கெட்டு போச்சு? என்ன நின்று கொள்ளுமா? போன வாரமே உங்களை கொண்டு அனுப்பிச்சாங்களேமா. நாங்க கூட கொண்டாடினோமே. எனக்கு புரியல. இவங்க எல்லாம் இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் பேசுறானுங்க பாருங்க. எவனுக்குமே தகுதி கிடையாது. எல்லாரும் பார்வதி ஓட் பேசஸ்ல தானே எவிக்ட் பண்ணாங்க.
அப்படித்தானே சொல்றாங்க சேனல்ல. அப்போ பார்வதியை விட உனக்கு ஓட் கம்மியா தான் இருக்கு. நீ பார்வதிக்கு கீழே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சோ ஒரு பேட் நேரேஷன் செட் பண்ணி அந்த பொண்ணு ஏதோ மிகப்பெரிய வில்லி மாதிரி, எனக்கு இந்த ஒரு விஷயம் தப்புனே வச்சுக்குவோம்டா. ஆக்சுவலி தப்பு கிடையாது, ஏன்னா சாண்ட்ரா தான் நடிச்சாங்க. இருந்தாலும் தப்பு, அவங்க இன்ஹியூமனா நடந்துக்கிட்டாங்க. ஓகே, அவங்க அக்ரெசிவா அடிச்சு தள்ளாங்கிறத அக்செப்ட் பண்றேன். ஆனால் அதுக்காக சாண்ட்ரா பண்ணதை எப்படிடா நியாயப்படுத்த முடியும்? எப்படிடா அதை நியாயப்படுத்துவீங்க? விக்கல் சீக்கிரம் எப்படிடா கொண்டாடுவீங்க? ஏன்டா அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. பார்வதியை கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு சொன்னவன், மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு சொன்னவன், அவன் எப்படிடா இன்னைக்கு புனிதரா மாறுறான்? சபரி நல்ல ஒரு போட்டியாளராங்க. சபரிக்கு போட்டியாளருக்குரிய தகுதி இருக்குதா? ஃபர்ஸ்ட் சபரி எப்படி பாராட்ட முடியும் உங்களால? அவனுக்கு தெரியாதா அவன் மார்க் பாயிண்ட்ல அவன் தான் ஜாஸ்தியா இருந்தான், அதை வெளில ஏன் இல்லைன்னா அவனை டாப் 5ல கொண்டு போக மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியாதா? அவன் உள்ள அனுப்புறவே சொல்லி தானே அனுப்பிச்சாங்க. பிரதீப்போட ஒய்ஃப், நீ டாப் 5ல இருப்படா, டைட்டில் வின் பண்றது உன் கையில இருக்கு, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து சொல்லி தானே அனுப்பிச்சாங்க. சொல்லி தானே போனா உள்ள. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு எவிக்ஷன்ல அவன் ஏதாவது கொஞ்சமாவது தடுமாற்றத்தோட ஒரு வீக்கெண்ட் உட்கார்ந்துருக்கானான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வாரமாவது கொஞ்சமாவது பயம் இருந்திருக்கான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவனுக்கும் இருக்காது, திவ்யாவுக்கும் இருக்காது. ஏன்னா 2 பேருக்குமே தெரியும் அவன் டாப் 5ல இருப்பாங்கன்ட்டு. பயப்படவே மாட்டான் சபரி, அவனுக்கு தெரியும். அப்போ இந்த டிக்கெட் ஃபினாலே எல்லாம் ஒரு வாய்ப்பே இருக்கு, இதுலாம் ஒரு மேட்டரே அவனுக்கு கிடையாது. ஸோ இந்த மொமெண்டமை பெருசா கிரியேட் பண்ணணும், இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கணும், இதுல நம்ம ஸ்கோர் பண்ணி பார்வதி போடுற பிச்சையை நம்ம வாங்கணுங்கிறதுக்காக தான் கீழே இறங்கினதே. ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இறங்கலன்னா அந்த அம்மாவே 2 நிமிஷத்துல எஞ்சிருப்பாங்க. அதை அந்த ஸ்கிரிப்டை அழகா பில்ட் பண்ணி சபரி மாதிரியான ஒரு இன்ஹியூமன் பர்சன் உலகத்துல பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப ஒஸ்டான ஒரு கண்டஸ்டன்ட்ங்க, மோசம், பயங்கரமான மோசம். நீ ஒரு பொண்ணை அடிப்ப, கேம்ல அப்படிதான் அடிப்பேன்னுவ, கண்ணு போச்சு காலு போச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ப, வேணும்னு தான் அடிச்சேன்னு சொல்லுவேன். நீ இன்ஹியூமனை பத்தி பேசுறியா? நான்சென்ஸ், நான்சென்ஸ்ங்க. அவன் புல்ஷிட். புரியல எனக்கு, அவன் எப்படி ஹியூமனுக்கே அவன் தான் வந்து ஹியூமனிட்டிக்கே அவன் தான் அப்படின்னா அவன் டிராமா பண்றான்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. சோ சபரி ரொம்ப மோசம், விசில்லாம் அடிக்கிறான். டேய், மார்க் மை வேர்ட்ஸ்டா, நீங்க என்ன பண்ணி கிளிக்கிறீங்கன்னு பாக்கலாம்டா வெளில வந்து. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத், இவரு அந்த பொண்ணு கூட எல்லாம் கல்யாணம் பண்ணாத, அவன் பிரச்சனைடா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். பொண்ணா இது? இதெல்லாம் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? என்ன செட் பண்றீங்க ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல? இதெல்லாம் பொண்ணா? இதெல்லாம் ஒரு ஆளா? இதெல்லாம் ஒரு ஜென்மமா? எப்படிங்க பேசுறீங்க? டெலிவிஷன்ல பேசுற மாதிரியா பேசுறீங்க? நாங்க ஸ்பேஸ்ல கூட நீ ரீசெண்டா பேசுறோம், அவ்வளவு இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன நீங்க செட் பண்றீங்க? டிவி பாக்குற, போன் யூஸ் பண்ண அந்த டிவி பாக்குற ஆடியன்ஸ் பார்வதி எப்படி எடுத்துக்குவாங்க? ஏங்க, பொண்ணான்னு கேக்குறாங்க கானா வினோத், பொறுக்கி அக்குல நோண்டி சாப்பிடுகிற பொறுக்கி பார்வதியை பார்த்து கேட்கறான், இதெல்லாம் ஒரு பொண்ணாடான்னு கேட்கறான். டேய், நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆணா? ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஆம்பளையா அப்படின்னு நாங்க கேட்க முடியுமா? முடியாது. ஒரு டெலிவிஷன்ல ஒரு பொண்ணை தப்பா ஃப்ரேம் பண்றான், அதை வந்து என்கரேஜ் பண்றாங்க. இந்த எவிக்ஷன் ஓகே, அவங்க இன்ஹியூமனா நடந்துகிட்டாங்கன்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. பாக்குறப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசருக்குலாம் பதட்டமா இருந்துதான், ஐயோ அம்மம்மா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துதான். அந்த அளவுக்கு இருந்தது. நீங்க எல்லாமே வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. பார்வதி எவிக்ட் ஆகலன்னா நிறைய பேர் அவங்களால சர்வவே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிட்டீங்கிற அளவுக்கு செட் பண்ணி எல்லா இன்ஃபுளுசரும் வீடியோ போட்டு சம்பாரிச்சிட்டீங்க. இதுவும் பார்வதி போட்ட பிச்சை தான். இதுக்கும் பிச்சை போடுறாங்க, சேனலுக்கும் பிச்சை போட்டிருக்காங்க, இன்ஃபுளுசர்ஸ்க்கும் பிச்சை போட்டிருக்காங்க. உங்களை யார் வீடியோ போட சொன்னா? நீங்க ரிவ்யூவர்ஸ், அவங்க கருத்தை யார் கேட்டா? இன்ஃபுளுசர் கேட்டா யாராவது கருத்து கேட்டாங்களா? பார்வதி எவிக்ஷன் பத்தி கேட்டாங்களா? சாண்ட்ரா உயிரோட தானே இருந்தாங்க உள்ள, சாண்ட்ரா நார்மலா தானே இருந்தாங்க. 40 நிமிஷத்துல உள்ள வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டாங்கல்ல, 40 நிமிஷத்துல வந்து அசிங்க அசிங்கமா டபுள் கேம் பால்ல அடிச்சுட்டா நீ எப்படிடா குழந்தை பெத்துக்க எல்லாம் பேசுறாங்கல்ல, சிரிச்சாங்கல்ல கட்டில படுத்து, நல்லா தானே இருந்தாங்க. உங்ககிட்ட யார் கருத்து கேட்டா? யார் கருத்து கேட்டா? இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட. இஷ்டத்துக்கு வீடியோ போடுறீங்க, இஷ்டத்துக்கு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க. வெக்கமா இல்லையாங்க? ஏங்க, அதுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, பண்ணலாம். சோ இதை வந்து வேணும்னே ஒரு நெகட்டிவ், ஏற்கனவே இந்த பொண்ணுகளில நெகட்டிவா செட் பண்ணிருக்கீங்க. பிஆர் மூலமா, திவ்யாவோட பிஆர் மூலமாவும் சபரியோட பிஆர் மூலமாவும் நிறைய பிஆர்ஸ் மூலமா அது வேலை செய்றீங்க. நெகட்டிவ் பிஆர் பண்ணது போதாதுன்னு அந்த சேனல்லயே ஹோஸ்ட் சொல்றாரு, பேரை கெடுத்துக்கிட்டு போறாங்க. கானா வினோத் சொல்றான் இவெல்லாம் ஒரு பொண்ணான்றான், திவ்யா சொல்றா ஏய் வாய முட்டு வெளில போச்சு வெளில போன்றா. என்னங்க இது ஷோ? பிக் பாஸ் தானே இது? ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தானே? இதுதான் என்டர்டைன்மெண்டா? எனக்கு புரியல. ஏன் இதை நீங்க ஊக்குவிக்கிறீங்க? 3வது வாரம் பார்வதி ஏன் வெளியில அனுப்பலன்னு தான் நான் கேட்கிறேன். வாட்டர்மெலன் அனுப்பின வாரத்துல ஏன் பார்வதி வெளியே அனுப்பல? ஏன் 3வது வாரம் கமுர்திக்கு ரெட் கார்டு கொடுக்கல?
ஏன் துஷார் அடிச்சப்போ அவன் கொடுக்கல? ஏன் வாட்டர்மெலனை மிக மோசமாக பேசினப்ப கொடுக்கல? கமுதின் எதுக்கு பேம்பர் பண்ணீங்க? கமுதின் எதுக்கு ஹீரோ மெட்டீரியலா செதுக்குனீங்க? சரி செதுக்குனீங்கல்ல, இப்ப ஏன் போட்டு அப்படியே உடச்சு அந்த பையனை அனுப்புறீங்க? அவனை ஹீரோவா இருக்கணும், அவனுக்கு அம்மா அப்பா இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லன்னு தானே பேம்பர் பண்ணி கொண்டு வந்தீங்க. இப்பயே அவனை உடச்சு அனுப்புறீங்க. சோ ஏன் உங்களுடைய டிஆர்பிக்காக 2 பேருடைய கெரியரோட எங்க விளையாடுறீங்க? பார்வதி எல்லாம் டிசர்வ்டே கிடையாது. அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏங்க 90 நாள் விளையாண்ட ஒரு பொண்ண ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்க ரெட் கார்டு குடுத்தியே அனுப்பணும். நார்மலா எவிக்ட் பண்ணிட்டு போ நன்றி உணர்ச்சியோட. பிச்சை வாங்கியிருக்கிறீங்கல்ல, சம்பாரிச்சிருக்கீங்களா அவங்கள வச்சு, யூஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு பொண்ணை கேவலமா எல்லா விஷயத்துக்காக யூஸ் பண்ணீங்கல்ல. சண்டைக்கு வேணா அவங்க வேணும், கண்டனுக்கு வேணா அவங்க வேணும். கூப்பிட்டு எத்தனை தடவை கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லிருப்பீங்க சண்டை போடுங்கன்ட்டு. அதெல்லாம் அந்த பொண்ணு உட்காந்து இன்டர்வியூல பேசுனா என்ன பண்ணுவீங்க 3 மாசம் கழிச்சு காசு வாங்கினதுக்கு அப்புறமா? இப்ப பேசக்கூடாது, எந்த சேனலையும் பேசக்கூடாது, ஸ்பேஸ்ல பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பிக் பாஸ் பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசினா கூட நீங்க சம்மந்தம் தர மாட்டீங்க, ரைட்டு? 3 மாசம் கழிச்சு பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணை நீங்க தானே ட்ரிகர் பண்றீங்க. கன்ஃபெஷன் கூட்டு சண்டை போட சொல்றது நீங்க தானே, ஸ்கிரிப்ட் கொடுக்கறது நீங்க தானே, நீங்க தானே அதை பண்றீங்க. அந்த பொண்ணை வச்சு விளையாண்டது யாரு? அந்த பொண்ணை வச்சு டே டில் இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டது யாரு? சேனல் தானே. அப்புறம் ஏங்க இவ்வளவு ஒரு நெகட்டிவ் கொடுத்து வெளில அனுப்புறீங்க? ஏன் அனுப்புறீங்க? நான்சென்ஸ். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது டாம். நாட் அட் ஆல் ஃபேர். நேத்து சாண்ட்ராவுக்கு பார்வதி செய்து அவங்கள தள்ளி விட்டு இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா, அறுத்துருமா. அதெல்லாம் ஓகே. அதுக்கு அவங்கள எவிக்ட் பண்ணியிருக்கலாம். எவிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க கார்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்பவும் நான் சொல்றேன், இது ரொம்ப 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 தவறான செயல். திவ்யாலாம் சொல்றேன், சத்தியமா சொல்றேன் கைஸ், வைத்தறிச்சல்லாம் கிடையாது. திவ்யா ஆடுற கேம் இருக்குல்ல, ரொம்ப மட்டமான கேம், ரொம்ப சீப்பான ஒரு கேம். சீரியஸ்லி ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. எனக்கு எந்த ரெகுலேட்டும் இல்ல பார்வதி ஆதரிச்சு இவ்வளவு தூரத்துக்கு பேசுறதுக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க தண்ணி குடிங்கன்ட்டு. நீங்க குடிங்கடா, வாயில வருது அந்த மாதிரி. சோ சீரியஸ்லி சொல்றேன், பார்வதியுடைய எவிக்ஷன் உண்மையிலேயே வலி மிகுந்ததாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு செட் பண்ண நேரேஷன், அது 2 பேரும் எவிக்ட் பண்ற, சேம் ரீசன்ஸ்க்காக எவிக்ட் பண்ற. பார்வதியை உங்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. கமுர்தினி எவ்வளவு பேசுறானே, வாயை உடச்சிருவேன்னு சொன்னா அதை பத்தி கேட்கவே மாட்டேன். வாயை உடைப்பேன்னு சொன்னா மண்டே தவறு. கமுதினுக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா பார்வதிக்கு இந்த பர்டிகுலர் விஷயம்ல நீங்க ரெட் கார்டு அப்படி தள்ளி விட்டதுக்காக கொடுத்தாங்கன்னா, சபரிக்கு முதல்ல கொடுத்துட்டு இதை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சபரி எவிக்டட், ரெட் கார்டு வச்சு அவனை அமிச்சிட்டீங்க. ஏன்னா அவன் வந்து மிதிச்சுட்டான் ஷூவை வச்சு. அதுக்கப்புறமா மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு பேசிட்டாங்க. அடிப்பெண் த்ரெட்டனிங் கொடுத்துட்டாங்க, கொலை மிரட்டல் விட்டுட்டாங்க. அதனால அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அதே சேம் ரீசனுக்காக நீங்க பார்வதிக்கு கொடுத்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்றேன், தலை வணங்குகிறேன். ஆனா அதை நீங்க செய்யலையே. அவனை காப்பாத்துனீங்களே, அவனுக்கு ஒரு குறும்படம் போட்டு உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா, உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் மனுஷங்க தானான்னு பேசுனீங்கல்ல, அது ஒரு டிராமா கிரியேட் பண்ணீங்கல்ல. அதற்கு பிறகு இந்த பொண்ணுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக 90 நாள் அந்த பொண்ணை வச்சு பயன்படுத்திட்டு, அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு, அவகிட்ட இருந்து எல்லாவற்றையும் உரிந்து, அவளுக்கு தெரியுங்க இது நெகட்டிவா போகுதுன்னு தெரியுங்க. அவளுக்கு தெரிஞ்சுதாங்க இதை அவங்களை யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெகட்டிவா கூட போகட்டும், இந்த கேமுக்கு நம்ம உண்மையா இருப்போம், இந்த கேம் சக்சஸ் ஆகட்டும், அந்த கேமுக்காக தன்னையே அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீங்க ஜூலியை விட மோசமான ஒரு ரொம்ப ஒஸ்டான பொண்ணு. ஏன்னா ஜூலிக்குலாம் இவ்வளவு எதிர்ப்பே கிடையாது. இவ்வளோ இன்ஃபுளுசஸ வச்சு தூண்டி விட்டு இவன் சொல்றான் எனக்கு ஒரே கால்ஸ் ஒரே கம்ப்ளைண்ட், என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாங்களாடா. ஒரே கால்ஸ் எனக்கு நான் இருந்தேன், எனக்கு கால்ஸா வந்துட்டே இருந்துச்சு, என்னால பதில் சொல்ல முடியல, என்னால பார்க்க முடியல, வைக்க முடியல. அப்ப இவனே ஒத்துக்கிறான் நான் எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்ட்டு. இவன் ஒத்துக்கிறான், எபிசோடே பார்க்காம நீ வர வந்துட்டு அரோரா ஏதோ ஒரு ரியாக்ட் பண்றாங்க, அங்க உள்ள அழுகுறாங்க அந்த கார்ல வச்சு. நாங்க அப்போ வந்து சார் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாரு. அரோராக்கு ஒண்ணுனா உங்களுக்கு ஏங்க இப்படி துடிக்குது? ஏன் சார், ஏன் உங்களுக்கு இப்ப எனக்கு புரியல. அரோரானா உங்களுக்கு என்ன? ஏன் இவ்வளோ வந்து பர்சனலா எடுத்துக்கிறீங்க? அரோரா அழுகுறது, அரோராவோட எமோஷன்ஸ் ஏன் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் பண்ணுது? புரியல எனக்கு. சீரியஸ்லி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் பார்வதிக்கு இவ்வளவு ஒரு நேரேஷன் செட் பண்ணி நெகட்டிவ் கொடுத்து நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருங்க எல்லாரும். ஏங்க அவங்க சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட்டுங்க. எங்க வீட்ல வந்து பிக் பாஸே வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு எபிசோட் கூட இதுவரைக்கும் பிக் பாஸ் வந்து பார்த்ததில்ல அவங்க. இன்னைக்கு வந்து ஏதோ இந்த நியூஸ் எல்லாம் வரும்ல, இந்த அம்மா, அப்பா ஸ்க்ரால் பண்றதா, ஏதோ ஸ்க்ரால் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ரெட் கார்டு நியூஸ் வந்திருக்கு போல இருக்கு. 9 மணிக்கே அதுதான் போத்திட்டு ஒரு தூங்குற இவங்க நிமிஷமா வந்து எங்க அம்மா வந்து ஒரு இந்த நிமிஷம். எபிசோட் பார்க்க ஒரு நிமிஷம் அதை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க அதாவது இவன் கால்ல விழ வரான்ல, பார்வதி கால்ல விழ வரப்போ இந்த அம்மா நடிச்சாங்கல்ல சாண்ட்ரா, அதை பார்த்து எங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க.
எப்படிங்க அவன் காலில் தானே விழ வர, அதுக்கே அந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குதுன்றாங்க கெட்ட வார்த்தை சொல்லி. ஏ எங்க வீட்ல பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இதனால வந்து பார்த்துட்டு, "என்ன என்ன இப்படி நடிக்குது?" அப்படின்னு அவங்களே கேட்டாங்கங்க. சத்தியமா கேட்டாங்க. ஒரு நெய்வா பிக் பாஸே பார்க்காதவங்களால இத வந்து ஈஸியா பார்த்து கண்டுபிடிக்க முடியுதுன்னா, இவங்க வந்து சீசனா பிக் பாஸ் பார்த்துட்டு, இவங்க வந்து ஐயோ! ஹியூமனிட்டிக்காக நில்லுங்க. சாண்ட்ரா பாவம் இல்லையான்னு சொல்லி பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னங்க நடக்குது? என்னங்க ஒரே ஃபன்னியா இருக்குங்க எனக்கு இதெல்லாம். இந்த இது மாரி ஒரு மட்டமான ஷோ, மட்டமான கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நடுவுல பார்வதி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வெளிய போய் சந்தோஷமா இருக்கட்டும். வேற என்ன சொல்றது? அ. டாம், நான் 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் லிசனர் போயிடுறேன். நான் ஃபர்ஸ்டே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், சாண்ட்ரா அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் நீங்க தான் கொஞ்சம் தாய் உள்ளம் கொண்டவங்களா இருந்துட்டு அவங்க கொஞ்சம் ட்ரூ எமோஷன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அவங்க எப்பயுமே அவங்க அதாங்க, எது பேசினாலும் அழுதுடுறாங்க. அவங்க அவங்க மேல தப்பு கேட்ட உடனே அழுதுடுறாங்க, பேனிக் அட்டாக் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா என்னால ஏத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு பேனிக் அட்டாக்னு சொல்லாம இருந்திருந்தா அவ்வளவுதான். எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து இப்ப நான் இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க மாட்டேன், மேபி சீசன் 10ல மீட் பண்ணலாம். இந்த 14 டேஸ்ல வந்து விக்ரமும் சாண்ட்ராவும் மாத்தி மாத்தி பெயிண்ட் பார்க்க சொல்றது தான் கண்டென்ட்டா இருக்க போகுது, வேற எதுவும் இருக்காது. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் மட்டும், விஜய் சேதுபதி வந்து ஏன் சாண்ட்ரா வீட் பண்ணாம விட்டாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பண்ணாதே சொன்னாங்க. இப்ப ஸ்கேம்ரான்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்புறம் இது கமருதீன் வந்து சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லாதையே சொன்னாரு. ஏன் அப்ப அப்ப மட்டும் அது கேட்காம இதுக்கு மட்டும் ஏன் கேட்கிறாருன்னே உனக்கு தெரியவே இல்லை. ஏதோ போங்க. பார்வதி போனது ரொம்ப இது குடுத்துருக்கணும். போன வாரம் அவரு வந்து ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி, கரெக்ட். சேர எட்டிலாம் உதைச்சிருப்பார்ல. அப்பயே குடுத்துருக்கணும். அத அட்ரஸ் கரெக்ட். பண்றதுக்கு இந்த நாய்க்கு துப்பு இல்ல. இந்த நாய் அத அட்ரஸ் பண்ணல. இந்த வாரம் கம்பல்சரி கம்ருதீனுக்கு அந்த செகண்ட் டாஸ்க்லயே குடுத்து தான் ஆகணும். அதுதான் சேனலோட டெசிஷனா இருந்துச்சு அன்னைக்கு நைட்டே. ஓகே. ம். ஆனா இந்த ரெட் கார்டு குடுக்குறதும் வந்து கௌரவப்படுத்தி இவங்க சொல்றாங்க கம்ருதீன அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னு. கிடையாது. அந்த அசிங்கம் எல்லாமே பார்வதிக்கு தான் குடுத்தாங்க. ஆமா. கம்ருதீன ரெட் கார்டு குடுத்து கௌரவத்தோட அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க. அப்ப எப்படியாப்பட்ட கேடுகெட்ட நாய்ங்களா இருப்பானுங்க. பிச்சை எடுத்து எக்ஸாக்ட்லி. திங்கிற நாய்ங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப கேட்டப்ப பிசிக்கல் வயலன்ஸ்க்கு நீ குடுத்தனா, முதல்ல கேப்டன்சி டாஸ்க்ல சபரிக்கும், அப்புறம் வந்து விக்ரம் வந்து ஆதிரிய கால வாரி விட்டான்ல, அதுக்கும் குடுத்துட்டு, இப்ப வந்து இத நீ பண்ணியிருந்தனா, ஹேட்ஸ் ஆஃப். நியாயமா இருந்திருக்க. எல்லாரையும் நீ வந்து ஒரு பாரபட்சம் இல்லாம ட்ரீட் பண்ணியிருக்க. இப்போ என்ன மயத்துக்கு பார்வதிக்கு மட்டும் குடுத்தீங்க? பார்வதி என்ன பண்ணா? அப்ப வந்து பார்வதியும், ஆதிரையும் இந்த மாரி நடிச்சு சீன் போட்டு வலிப்பு வந்தா மாரி கைய கால ஆட்டியிருந்தா, பண்ணியிருக்கணுமா? அவளுக்கு நெஜமாவே வந்திருந்தா கூட நடிக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் எனக்கு நல்ல வேளை கண்ல அடிபட்டது வந்து அவளுக்கு வீங்கி இருந்தது ஒரு 1 வாரம். இல்லன்னா வந்து அவள வந்து நடிக்கிறா, நடிக்கிறா, நடிக்கிறான்னே சொல்லியிருப்பாங்க. அவ்ளோ கேடுகெட்ட நாய்ங்க தான் அதுங்கலாம். சாணியனுங்க. எல்லாரும் ஒரு வீட்ல இருக்கிற நாயி இ ஒரு இருங்க. வி ஒரு நாய் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுருக்குடே. நாயே அதர் லெசன்ல உட்கார்ந்துட்டு இருக்க நாயே. இப்பதான் சொன்னேன். முடிஞ்சா வக்கு இருந்தா நீ தனியா உழைச்சு சம்பாதிச்சு உன்னோட பேர வச்சு பேசுறா நாயே. என் பேர வச்சு பொழப்பு ஓட்டாதடா லைக்குக்காக நாயே அப்படின்னு சொல்றேன். திரும்பவும் அதையே பண்றியேடா பிச்சைக்கார நாயே. பேசுங்க அன்புபுனே. எனக்கு எல்லாரும் வந்து கமருதீன் என்னங்க 2 வயசா? 32. இன்னும் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கானா அவன்? தெரியாம தான் கேட்கிறேன். எதுக்கு வந்து கமருதீன் இவளோட சேர்ந்து நாசமா போயிட்டான் எனக்கு புரியலங்க. பார்வதியோட சண்டை போடும்போது பார்வதியே அவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணான் கமருதீன். அவனுக்கு எதுக்கு இவ்ளோ ஒயிட் வாஷிங்? இன்னைக்கு வந்து அவன்லாம் ஹோஸ்ட்டே கிடையாது. வெட்கங்கெட்டவன். அவன் சொல்றான், "நீங்க வந்து கமருதீனோட சண்டை போட்டுருக்கும்போது சாண்ட்ரா தானே உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தாங்க." புடுங்குனான். மயிர புடுங்குனான் அவன். அ போயிட்டு அடுத்த நாள் வந்து உட்காந்து புருஷன் சொந்த புருஷன் மேல அவ்ளோ டவுட்டுன்னு நெனைக்கிறேங்க. சைக்கோ. டார்ச்சர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அவன வெளிய விடாம. அவன் ஒரு 2வது சைக்கோன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த அம்மா ரொம்ப சைக்கோவா இருக்கு. இதுவும் பிரஜின் பாடிய பார்த்து என்ன என்ன பேச்சுங்க இதெல்லாம்? இவ்ளோ கேவலமா பேசியிருக்கா? அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டானா? இவன் வந்து சப்போர்ட்டா இருந்தானாம். இல்ல டாம், எனக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு நான் சில பேசுறது பேரு கேக்குதா? டாம், நான் பேசுறது கேக்குதா டாம்? கேக்குது டாம். கேக்குது கேக்குது, சிவன். கேக்குது. ஓகே, ஓகே. ஆ. சரி, எல்லாரும் ரொம்ப உஷாரா தான் இருக்கிறானுங்க. லுங்கிய கட்டிட்டு டான்ஸ் ஆடினா அவுந்து விழுந்துரும்.
அசிங்கப்பட்டு போயிடுவோம் எவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானுங்க? தூ. அதான் பேண்ட்டை மாட்டிட்டு ஆடுறானுங்க. ஸோ அது வந்து ஓகே ஃபைன், நல்ல ஒரு மூவ் தான். ஏன்னா சோசியல் மீடியால வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பாதியிலே லுங்கி கலண்டு விழுந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய மானபங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணா இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் பிஃபோர் ஐ லீவ், எனக்கு இன்னைக்கு பர்த்டே, நான் வந்து பேசிட்டு போய் பிறந்த நாள் கொண்டாடணும். ஸோ ஒரு 5 minutes தான், இட் ஓகே, ஒன்ட் டேக் ஹாப்பி மச் பர்த்டே. டைம். தேங்க்யூ ஹாப்பி தேங்க்யூ பர்த்டே தேங்க்யூ சியான். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நான் பிறந்தநாள் கொண்டாடுற மூட்லயே இல்லை எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம். பிகாஸ் யூ கைஸ் ஆர் சிட்டிங், வந்து சேர் எடுத்து போட்டு உட்காந்து வந்தவர்களையும் சரி, அந்த பர்டிகுலர் எபிசோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களையும் சரி, எந்த அளவுக்கு பார்வதியும் கமருதினையும் கேவலமா நினைக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா நினைக்க வைக்கிறதுக்கான முயற்சியை விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப அருமையா எடுத்திருந்தாரு அப்படிங்கறத அப்பட்டமா பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பார்வதி விஷயத்துல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாட்கள் பார்வதியை அவங்களுடைய டிஆர்பிக்காக பயன்படுத்தி கசக்கி தூக்கி போட்டதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இட் ஹேப்பன் சம்டைம். நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க இங்க அப்படின்னா, பார்வதியை வந்து இந்த பர்டிகுலர் சீசனுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ஸ் மதன் கௌரி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த டாபிக்கை எடுத்து பேசுற அளவுக்கு இது மிகப்பெரிய அளவுல பூதாகரப்படுத்தப்பட்டிருக்கு. இது ரெட் கார்டு அப்படின்றது வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அக்கேஷனலா, அதாவது அவங்களோட ஷோ வந்து ஒரு பெருசா போகணும், ஒரு ஒய்டர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட போகணும். பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோக்கு வந்து இந்த இந்த எவிக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். அது எவிக்ஷன்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கோ அதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறது அப்படின்றது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு உளவியல் ரீதியா வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதனுடைய இம்பாக்ட் டாஸ்க் ஆட முடியாது, ஒரு எண்டூரன்ஸ் டாஸ்க் ஆட முடியாது. அவங்க கீழே பட்டாவே குவைட் சென்சிட்டிவ், அவங்களுக்கு வரக்கூடாத பிரச்சனை எல்லாம் வந்துடும். மெடிக்கல் அட்டென்ஷன் எப்பவுமே தேவை இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில ஆம்புலன்ஸை வச்சுட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்களா? டேய், எந்த அளவுக்கு மென்டலி ஃபிட்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சரியான ஒரு நிலையான நபரை தாண்டா நீங்க பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா நீங்க 100 நாள் உள்ள உட்கார்றது மிச்சரா அதை நின்று இருக்கீங்க. எவ்ரி டாஸ்க் இஸ் சேலஞ்சிங் அப்படின்றப்ப அதை சரியா அணுகிறதுக்கான நபர்களை ப்ராப்பர் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வரணுமா இல்லையா? இந்த அறிவு கட்ட முட்டா பசங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய நெருங்கிய நண்பரான பிரஜனை கொண்டு வரணும். விஜேஎஸ் என்ன பண்றாரு? பிரஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. சேனல் என்ன சொல்லுது? பிரஜன் வந்தா எங்களுக்கு தனியா வேண்டாம், நாங்க இந்த தடவை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கிழிக்க போறோம். என்னடா எக்ஸ்பிரிமெண்ட்? நாங்க கப்புலாக 2 பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோடியா அனுப்பி பார்க்க போறோம். இந்த சீசன்ல என்ன நடக்குதுன்றத நாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம்னு உங்களோட மானங்கட்ட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பிரஜன் போய் கன்வின்ஸ் பண்றாரு தன்னுடைய மனைவியான சாண்ட்ராவை. சாண்ட்ரா இஸ் நாட் ஃபிட். சாண்ட்ரா எந்த மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாங்க சொல்லு? சாண்ட்ராவை நீங்க என்ன டெஸ்ட் பண்ணீங்க ப்ராப்பரா? நீங்க ஸ்கிரீனிங் ப்ராசஸ் சாண்ட்ரா அட்டன் பண்ணாங்களா? இஸ் he is fit to be in Big Boss season 9 தமிழ்? definitely a big no. பிரஜனுக்காக நீங்க சாண்ட்ராவை இலவச இணைப்பா உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்கடா. கூட்டிட்டு வந்து நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இட்ஸ் பிக்கஸ்ட் ஃபெயிலியர். ஏன்னா 2 பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு நீங்க பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்ல. வெக்கமான சூடு சோரணம் இல்ல இவனுங்களுக்கு எல்லாம். ஏண்டா மேக்கர்ஸ், என்னோட நண்பர் போட்டிருந்தாரு அது ஒரு ட்வீட், ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் ஹிம். இதே சீசன் 7 தமிழ்ல பிரதீப் ஆண்டனிய பட்டிஸ்டா ஸ்மாக் போட்டாங்க, அதுவும் தரையில. அவனை ஒயில் கார்டு என்ட்ரியா கூட்டிட்டு வந்தானுங்க அவனுங்க. என்ன மாதிரியான மானங்கட்ட மேக்கர்ஸ்டா நீங்க? ஸ்மாக் போட்டு ஒருத்தனை கொல்ல பார்த்த ஒருத்தனை ஒயில் கார்டு என்ட்ரியா கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு அவனை வந்து நார்மலைஸ் பண்ணி அவன் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அவனை வந்து வெளில அனுப்பிச்சு விட்டீங்க. காலை வச்சு தள்ளி விட்டதுக்கு வந்து நீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறீங்கன்னா என்ன மாதிரியான மானங்கட்ட மனநிலை கொண்ட மேக்கர்ஸ் இவனுங்கன்ற கேள்வி வருதுல நமக்கு. If someone is not fit for the show, don't get them into the show because of your damn recommendations. பிரஜனை அந்தால் ரெக்கமெண்ட் பண்றாரு. பிரஜன் பொண்டாட்டியோட வந்தாதான் நாங்க உள்ள விடுவோம்னு சொல்றோம். பிரஜன் வந்து கன்வின்ஸ் பண்ணி சாண்ட்ராவை கூட்டிட்டு வரான். சாண்ட்ரா உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அன்யூஷுவலா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு.
அதனால எதையுமே தாங்கிக்க முடியல. இப்ப சாண்ட்ரா அன்பிரடிக்டபிளா இருக்கு. அது உண்மையிலேயே நடிக்குதா, நாடகம் போடுதா, ஏமாத்துதா, அது ட்ரிகர் பண்றது அதோடைய இதா, இல்ல உண்மையிலேயே மன ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன்டா காம்ப்ளிகேட் பண்றீங்க? சோ யூ ஹாவ் காம்ப்ளிகேட்டட் டூ பீப்புள்ஸ் லைஃப். அவன் காலில் விழுந்துட்டான் கமருதீன், அதுக்கு மேல அவங்க கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கிற? இதே நேஷனல் மீடியால கமருதீனை நம்ம காரி துப்பிருக்கோம், அவனை கழுவி ஊத்திருக்கோம், அவனை சாக சாக நம்ம கேட்டிருக்கோம். அவன் பண்ணது தப்பு. சாண்ட்ராவுடைய குழந்தைகளை பத்தி அவன் அவனுக்குள்ள பேசுனது தவறு. அவன் காரி துப்புனது, மூஞ்ச பாரு செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு நம்ம கமருதீனை கழுவி கழுவி ஊத்திருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி அதே ஷோல சாண்ட்ராவுடைய காலில் விழுகும்போது இங்க இருக்கும்போது நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அது அப்பட்டமான நடிப்பு அப்படின்னு. உன்னை கிட்ட வந்து அவன் ஏதோ ஒண்ணு பண்ண வரான்றப்ப ஓகே, உன் காலில் விழுகிறவனை பார்த்து உனக்கு எதுக்கு பயம்? அவன் கிட்ட வந்தாலே பயம்னா என்ன மாதிரியான? அப்போ நீ இவ்வளோ தூரம் இந்த ஷோக்கு அன்பிட்டா இருக்கக்கூடிய சாண்ட்ரா நான் கண்டினியூ பண்றேன்னு சொன்னாலும் முதல்ல சாண்ட்ராவை வெளியில அனுப்பிட்டு யூ ஆர் அன்பிட் டு த ஷோ. அவன் வந்து காலில் விழுகிறத கூட உன்னால ஏத்துக்கொள்ள முடியல, நீ பயப்படுற, இந்த வீட்டுல உன்னால தொடர முடியாது அப்படின்னு நீங்க சாண்ட்ராவை வெளியில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கமருதீனியும் பார்வதியும் அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் சல்யூட் அடிக்கலாம்டா. ஃபிட் இல்லாத சாண்ட்ராவை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பார்வதியும் கமருதீனியும் அனுப்புறீங்கன்னா என்ன மாதிரியான மானங்கட்ட ஒரு ஷோவை அவனுங்க நடத்திட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. நான் ஆன பர்த்டே நான் நல்ல வார்த்தைகள் பேசணும்னு நினைப்பேன். நான் வந்து யாரையும் வந்து தப்பா பேசிடக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப கவனமா இருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ரியலி சாரி. ஒன்னும் தவறில்ல, ஒன்னும் தவறில்ல. அண்ட் தேங்க்யூ டாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது நமக்கு இவ்வளவும் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஆண் உன் காலில் விழுந்து கிடக்காமா நாய் மாதிரி, பரவாயில்ல நடந்துருச்சு, இட்ஸ் ஓகேடா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத, இல்ல வாட் எவர் அவன்கிட்ட அந்த அந்த மனசு இறங்கி வரல சாண்ட்ரா. எப்படி ஓகே, இட்ஸ் a வெரி பிக் மிஸ்டேக்குங்க. பட் அட் த சேம் டைம் அதை மன்னிக்கக்கூடிய மனசுன்றது ஒரு பெண்ணுக்கு இருக்கணுமா இல்லையா டாம்? நீ பார்வதியை மன்னிக்க எக்ஸாக்ட்லி. வேண்டாம், நீ பார்வதி தூரமா நின்னு ஓகே, அவ சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்ல, அவ மனம் உணர்ந்து சொன்னாலா இல்லையான்றதுல உனக்கு சந்தேகம் இருக்கு, அது எல்லாத்தையும் தாண்டி கமருதீன் காலில் விழுந்தா நம்ம லிட்டரலா அத வந்து ஹவு கேன் யூ என்ஜாய் இட், ஹவு கேன் யூ பீயிங் அத அந்த நீ கொச்சப்படுத்துறது தப்பு இல்ல? அத நீ காலில் விழுகிற ஒரு விஷயத்தை நீ கொச்சப்படுத்த கூடாது இல்ல? ஒரு ஒரு சுயமரியாதையை தூக்கி போட்டு நேஷனல் மீடியால தான் பண்ண தவற உணர்ந்து ஒருத்தன் காலில் விழுகிறான் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அவன் பண்ணியிருக்கான் அதை, அதற்கு அவனை வந்து மன்னிக்கணும், அதுதான் சரி, அதுதான் மனித மாண்புட்டாம். நான் அவனை மன்னிக்க மாட்டேன், நீ வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போ, உன் லைஃப் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து 100 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது என்ன கேம்? டேய், அவங்க கார்ல ரொம்ப வயலண்டா நடந்துக்கிட்டாங்க நீங்க எல்லாம் பிராண்ட் பண்றீங்கன்னா இப்ப நீங்க அவங்க 2 பேருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா திஸ் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தெம். நான் எப்படி சொல்றேன், இந்த ரெட் கார்டு எல்லாம் தாண்டி வெளியில ஒரு லைஃப் இருக்கு, அது வெறும் கார்டு தான், அது வெறும் 50 ரூபாய். அவர் கையில வச்சிருந்த 2 ரெட் கார்டு 100 ரூபாய். அதை நீங்க காட்டுறதுனால அவங்க 2 பேரும் லைஃபை தொலைச்சிட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க ஒன்னும் அம்போன்னு நின்ற மாட்டாங்க. கமருதீன் கோவக்காரன் தான், அவன் வந்து வார்த்தையை விடுவான், கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறான், அவன் கோவம் வந்தா அவன் அவனா இருக்கிற மாட்டான் தான். பட் இருந்தாலும் அவன் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து திருத்திக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில அடிபட்டு மேல வருவான், அதையும் உன்னால தடுக்க முடியாது. இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி எல்லாம் வீடியோ போடுற அளவுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? 2 பெண்ணை ஏமாத்தி நீ உள்ள ஒரு கேவலமான ஒரு கேமை விளையாண்டு, ஏன்டா மானங்கட்டவனே, நீ நீ எல்லாம் பேசலாமாடா? நீ எல்லாம் வந்து பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டா, கமருதீனும் பார்வதி நான் உள்ள இருந்திருந்தா நான் கிழிச்சிருப்பேன், இழுத்து போட்டு வெளில போட்டு கிழிச்சிருப்பேன், நீ உள்ள இல்லடா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆதிரையும் வியனாவையும் வச்சு கேவலமா கேம் ஆடி 2 பொண்ணுங்க கேமையும் லைஃபையும் தொலைச்சிட்டு ஒன்னால நீங்குது, வீடியோ எடுத்து போடுறான் பெரிய புடுங்கி மாதிரி. இவன் என்னத்த கலெக்டனான்னு இவன் வந்து வீடியோ எடுத்து போட்டு உட்காந்துருக்கிறான். யாரா நீங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு இருந்துச்சு. சீரியஸ்லி சொல்றேன், இந்த ரெட் கார்டு எல்லாம்
எதுவும் பெருசா பாதிக்க போறது இல்ல. சோசியல் மீடியால ஜஸ்டிஸ் ஃபார் பார்வதின்னு பேசுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே பார்வதிக்கு இருக்கக்கூடிய கட்ஸுக்கும் தைரியத்திற்கும் கண்டிப்பாக இதுல இருந்து வெளியே வந்து கண்டிப்பாக அவ லைஃப்ல பெரிய அளவுல சாதிச்சு காட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அட் த சேம் டைம் கமருதீனும் இவங்க மூஞ்சி எல்லாம் கரிய பூசுற மாதிரி கண்டிப்பாக அவனும் அவனுடைய கரியர்ல சாதிச்சு காட்டுறதுதான் இவங்க எல்லாருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய தக்க செருப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கு என்னமோ இந்த சீசனுக்காக இந்த ரெட் கார்டுன்றது கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. இன்னும் ரொம்ப நாட்கள் இதை பத்தி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். பிக் பாஸ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத மக்களோட மைண்ட்ல கொண்டு வந்து திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டாம். அண்ட் இன்னொரு தேங்க்ஸ், நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல வந்து உங்களோட டைம் ஒதுக்கி நீங்க பேசுனதுக்கு இன்னொரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பிறந்த நாளுக்கு வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் நாளை சந்திக்கிறேன். நன்றி. லவ் யூ கைஸ். பை. Thank you யா so டாம், much, Sam. டேக் Once again, கேர். happy பை. birthday. Yeah, bye. Take care. இந்த எஃப்ஜே நாய் தான் வீடியோ போடுறான்னா உள்ள இருக்கிற விக்ரம் வந்து கதவு திறந்துச்சு போங்க போங்க அப்படிங்கிறான். டேய் நாயே பாரதி கேப்டன்சி டாஸ்க்ல வந்து A1 இவன். அடுத்தது ஆதிரையை காலவாரி விட்டதுல A1, பார்வதி கேப்டன்சி டாஸ்க்ல வந்து A2 இவன் வந்து பேசுறானா? உங்களுக்குலாம் ஒரே நாள்ல நீங்கலாம் ஓவர் நைட்ல உத்தமன் ஆயிடுவீங்க. இதெல்லாம் வந்து நாங்க நம்பணுமாடா? புரியவே இல்லைங்க எனக்கு இதெல்லாம். இல்ல, இன்னொரு மகான் வந்து எஃப்ஜேவுக்கு வந்து அப்படியே மரியாதை செலுத்தும் வகையில சில பேச்சுக்கள்லாம் பேசியிருந்தாப்புல. அதையும் கேட்டேன் இன்னைக்கு. ஓ. எஃப்ஜே வெளியில போனப்ப நீங்க பேசல. யாரு? I was like, okay. Hey Tom, யாரு? பெயர் can I தெரியாத say இருக்கிறது few நல்லதுங்க. things, few words? டாம் நான் பேசுறேன் டாம். நான் இருங்க, அப்ப வெயிட் இருந்து பண்றாங்க. மினிமலிஸ்டிக் பேசிட்டோம் ராஜி. ஆமா. மினிமலிஸ்டிக், ஆனட்டர், நந்தினி, அப்புறம் தான் ராஜி. அட நானே சொல்லுங்க. ஐயோ மாஸ்டர், மன்னிச்சிருங்க மாஸ்டர். ஸ்பீக்கர் அதிகமா இருக்கும் பொழுது உங்களை பக்கத்துல உட்கார வச்சு மறந்துட்டேன் நானு. என்ன மன்னிச்சிருங்க. ஏன் மினிமலிஸ்டிக் மாஸ்டர் பேசுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. மாஸ்டர் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சரி வந்தாரு. இல்ல மாஸ்டர் மினிமலிஸ்டிக் பேசினதுக்கு பேசட்டும். ம். மினிமலிஸ்டிக் பேசட்டும். தேங்க்ஸ் மாஸ்டர். ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவர் சியோன் வந்து சொன்னதுதான் வந்து எனக்கும் ஆக்சுவலா தோணுச்சு. என்னன்னா, இவங்க வந்து இந்த இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு நெகட்டிவா வந்து ஒண்ண செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆம், பாக்க தான் புரியுன்ற மாதிரி வந்துட்டு இவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவனுங்களே வந்து எடிட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்வை வந்து நெகட்டிவாவே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு நல்ல நேரமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்வை வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணும்னு. ஏன்னா வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து சட்டிலா வந்து பார்வை வந்து அந்த நார்மலா ஹவுஸ்மேட்ஸ் தான் வந்து மார்க் பண்ணுவாங்க. ஆனா இது விஜேஎஸ் அந்த பொறுக்கி வந்து நான் அப்படிதான் சொல்ல போறேன். அவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பார்வை வந்து பர்பஸாவே வந்து மார்க் பண்ணி பாத்திரம் கழுவுனதை வந்து கழுவலன்னு சொல்றதும், அதே மாதிரி வந்து இந்த ஆக்சுவலா வந்து அந்த கண்ணுல அடிபட்டதுக்கு கூட வந்து எல்லாரும் வந்து நியாயம் வந்து பாருக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த குறும்படம்னு ஒண்ணு வந்து சொல்லியிருந்தானே தவிர, பாரு நீங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இவ்ளோ அடிபட்டாலுமே நீங்க வந்து நல்லா பண்ணீங்க. இந்த டம்மி சாண்ட்ராவுக்கு வந்து இவன் கொடுத்த பில்டப்புக்குல ஒரு 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 10% கூட வந்து பாருக்கு வந்து இவன் கொடுக்கவே இல்லை. அவ பண்ண ஒவ்வொரு வந்து ஒரு டாஸ்க்லயும் அவளுக்கு அந்த அப்ரிசியேஷனே கிடைக்கல. அந்த வார்டன் டாஸ்கா இருக்கட்டும், அந்த வார்டன் டாஸ்க்ல எல்லாம் வந்துட்டு அவ வந்து இப்போ புதுசா சமையல் கத்துட்டு பாத்திரம் விளக்கி எல்லாம் பண்ணதுக்கு ஆஹ் குறும்படம் போட்டாங்க. பட் என்னன்னா இவன் வந்து எப்படியோ அந்த இந்த 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 சாப்பாடை அவங்க சாப்பிட்டதே ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அந்த மேனேஜர் டாஸ்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துட்டு பக்காவா வந்து பண்ணான். அவளுக்கான ஒரு கிரெடிட், அதாவது எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி அந்த கேப்டன்சி டாஸ்க் இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட வந்து அப்ரிஷியேட்டே பண்ணாதவன். ஆனா வந்து சாண்ட்ராவை வந்து அந்த பிராங்க்ன்ற ஒரு மொக்க விஷயத்துல அவளுக்கு ஒரு வந்து ஹைப் வந்து அந்த அந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பாரு பண்ண நல்ல விஷயங்களை வந்து வெளியிலயே கொண்டு வராம பாத்துக்கிட்டான் இந்த விஜேஎஸ். அவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவனுக்கு வந்து ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் ஏதோ ஈகோவா என்னன்னு தெரியல, அவனுக்கு வந்து பாரு மேல இருக்குது. இதை வந்து நான் ஒரு பர்சனல் அட்டாக்கா தான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா
அந்த விக்கல்ஸ் இருக்கான் இல்லையா, அந்த விக்கல்ஸ் வந்து அந்த அமித் கேப்டன் ஆனும்போது அந்த டாஸ்க்ல வந்து ஆதிரைய வந்து அப்படியே வந்துட்டு இந்த அந்த அந்த ஒரு பால்ல உட்காருவாங்க இல்லையா, அந்த டாஸ்க்ல வந்து அப்படியே அந்த ஷோல்டர்ல இருந்து அப்படியே தலைகீழா விழுந்தா. அவனுடைய ஹைட்டுக்கும் அந்த இடத்துக்கும் அப்படியே வந்து விழுந்தா மண்டை வந்து டைரக்டா வந்து அடிபட்டுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னே டென்ஷன் ஆயாச்சு நம்மளாம். ஐயோ இது என்ன இப்படி இருக்குன்ட்டு. அவன் இன்னும் வந்து விகரஸா அவன் வந்து அப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விக்கல்ஸ் வந்து ரொம்ப விகரஸா போனான். அதெல்லாம் பார்த்து இங்க இருக்கவங்க வந்து பதட்டப்பட்டிருக்க மாட்டாங்களா? அதுக்கு அந்த விஜேஎஸ் என்ன சொன்னான் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல, கேம் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அமித் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னான். விக்கல்ஸ் வந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டான். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பலூன் டாஸ்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவன் தப்பு பண்ணியிருப்பான். அதையும் வந்து அவன் வந்து பயந்துட்டு இருந்தான். ஐயோ நம்மள வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து கேட்பாங்களேன்னு பயந்து நடுங்கிக்கிட்டு நான் பண்ணது தப்புதான்னு ஒரு சீனை போட்டுட்டு இருந்தான். ஆனா அவனோட பேச்சவே எடுக்காம சப்பையா வந்து அங்க என்ன இருக்கும், பக்கெட்டு, டம்ளரு, பிரஷ், இந்த மேட்டரை தான் அவன் எடுத்து பேசினானே தவிர எந்த ஒரு சீரியஸான விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணல. அதே மாதிரி கமருதீன் எல்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கணும். அந்த அந்த பர்சனலை பத்தி பேசும்போதோ எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டா வந்து அட்ரஸ் பண்ணி கமருதீன் அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்தான்னா கமருதீனுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே நம்ம தப்பு பண்றோம், நம்ம இனிமே கரெக்டா இருக்கணும்னு. கமருதீனை வந்து கொம்பு சீவி விட்டு, அதாவது வந்து அன்பே கமுரு, அந்த கமுரு, இந்த கமுருன்னு சொல்லி அவனை ஏத்தி விட்டு, அவனை ஏத்தி விட்டோடனே அவன் நல்லா தான் வந்து பண்றோம்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன பண்ணான், அவனை ஒரு ஹீரோவாவும் பார்வை ஒரு வில்லன் மாதிரியும் போர்ட்ரை பண்ணிட்டு அகைன் வந்து எல்லாருமே ஆக்சுவலா வந்து எல்லாருமே பார்வை வந்து டாக்ஸிசிட்டியை வந்து கொட்டி கொட்டி தான் வச்சிருக்காங்க. அந்த 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 விஜேஎஸ் வந்து பாரு மேல வச்சிருக்க வன்மம் வந்து இன்னைக்கு எபிசோட்ல அப்படியே அப்பட்டமா தெரியுது. என்ன சொல்றான்னா அந்த பேட் டச்ன்ற மேட்டரை வந்து எவ்வளவு ஒரு கேவலமா அந்த நாய், எனக்கு விஜேஎஸ் வந்து நாயின் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. அவன் எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி விட்டான் ஆ மிஸ்டேக். பேட் டச்சையும் வச்சு ஆமா. அசிங்கப்படுத்திட்டான். அண்ட் ஆல்சோ வந்து அவன் பின்னாடி பேசுனதையும் கரெக்ட் அசிங்கப்படுத்திட்டான். எல்லாத்தையுமே கரெக்ட். ஆக்சுவலா வந்து அந்த பேட் டச்ன்றதை எடுக்கும் போது எனக்கு எந்த எந்த எபிசோட் தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? பாரு வந்து இந்த அரோராவை வந்து இவ வந்து வீட்ல வந்து வேலை செய்யலைன்னு சொன்னத வேலை செய்யல அப்படின்ட்டு ஆக்சுவலா எல்லாருமே பேசியிருப்பாங்க அந்த லைவ்ல. ஆனா வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்துட்டு பாரு வந்து வேலை செய்யறாளா, அரோரா வேலை செய்யறாளா இல்லையா, அத கேள்வி கேட்ட உடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ வேலை செய்யறான்ற மாதிரி சொல்லுவாங்க, பாரு வேலை செய்யலைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டானா இன்னைக்கு அந்த பேட் டச் மேட்டரை அதை எடுத்து பேசுனதே வந்து பாருதான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சம்பந்தமே இல்லாம கையை தூக்குதுங்க. அங்க வந்து அந்த விஷயத்த அகைன் அண்ட் அகைன் வந்து பேசுனது வந்து கமுரு. பாருதான் வந்து இத வந்து இதுக்குதான் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஜஸ்ட் கில்லிட்டுன்னு எத்தனை தடவை, 1000 தடவை அவ வந்து சாரி சாரி சொல்லியிருப்பா. 6000 டைம் வந்து கில்லிட்டுன்னு சொல்லியிருப்பா. அப்ப வந்து என்ன என்ன இவனுங்க வந்து என்ன ஃப்ரேம் பண்றானுங்க. அப்ப வந்து சியோன் சொல்றதுதான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரேஷன் செட் பண்ணி ஒருத்தரை வந்து நெகட்டிவா நம்ம காமிக்கணும். இந்த சீசன் வந்து ஏற்கனவே விளங்காத கண்டஸ்டன்ட்டுக்கு சொல்லி விளங்காம போய்கிட்டே இருக்குது. யாரும் சுவாரஸ்யமா விளையாடவே மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த சீசனை வந்து எப்படி பேசணும்னா ஒருத்தரை நெகட்டிவாவே காமிக்கணும், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், இந்த சீசனை பத்தியே எல்லாரும் பேசணும் அப்படின்னு அவனுங்க யோசிச்சத இங்க வெளியில இருக்க இந்த இன்ஃபுளுசர்ஸ்ன்ற பேர்ல வந்து இவனுங்களும் காசை வாங்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அவனுங்க போடுற வீடியோஸ் வந்து பார்வை பத்தின வந்து தப்பான வீடியோ, நெகட்டிவான வீடியோவை வந்து அவன் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேர் வந்து 1 hour எபிசோட் பாக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஃபேவரட்டா இருக்கிற அந்த யூடியூப் சேனல்ல போய் இவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்கன்னு மடத்தனமா வந்து நம்பிட்டு பாக்குற வந்து வியூவர்ஸ் போய் எல்லாம் கிடந்து இந்த சீசனே வந்து ஒரு குப்பை சீசன் ஆக்கி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா டாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அபிஷியல்ல வந்து பாரு தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஓட்டு வந்து ஜெனியூனா பாருவுக்கு விழுந்திருக்குன்னா அவளோட கேமையும் சீரியஸா பிடிச்சவங்க தான் ஓட்டு போட்டிருக்க முடியும். சோ அப்ப வந்து
அந்த அஃபிஷியல் அவ நம்பர் 1 இருந்தான்னா, அவளுடைய கேம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா இந்த கார்டு குடுத்தது வந்து மிகப்பெரிய வந்து அன்ஃபேர். அண்ட் ஆல்சோ சாண்ட்ரா வந்து ஒண்ணும் அவ்வளவு பெரிய இந்த இது கைண்டான ஆள்லாம் கிடையாது. இது இந்த கார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கார் டாஸ்க பத்தி எல்லாரும் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் ஃபன்னியா இருக்கு. என்னன்னா, என்னமோ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்திருக்க கார்ல இருந்து ஒருத்தரை தள்ளி விட்ட மாதிரி அந்த சீனை போடுறாங்க. அந்த காரே ஒரு டம்மி காரா, இந்த சின்ன பொம்மை கார் மாதிரி இருக்கு. அதுல இருந்து இப்படி சும்மா காலை வச்சாவே வந்து தலை வந்து அந்த புல்லுல தான் கிடக்கும். இவ என்னமோ வந்து அங்க இருந்துட்டு ஐயோ அப்படின்னு வந்து விழுகுறதும், இவனுங்க என்னமோ விழுந்துட்டு அவளை கண்டுக்காம விட்டுருந்தா கூட எந்திரிச்சு ஓடி இருப்பா. இந்த இந்த இவன் இருக்கான், விக்கல்ஸ் இருக்கான்ல, அவன் போயிட்டு என்னமோ வந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதும், இவன் என்னமோ அதுக்கப்புறம் ஐயோ நம்மளையும் 2 பேர் வாட்ச் பண்றாங்கடா, இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அதாவது காலையும் கையையும் உதறா. தூக்கும் போது சைலண்டா இருக்கா. அங்க பெட்ல போடும் போது சைலண்டா இருக்கா. ஏம்மா ஏய் நீ எல்லாம் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி உனக்கு வந்து நடிப்பு அரக்கிக்கு வந்து கொஞ்சம் தான் நடிக்க தெரியுது. அவளுடைய நடிப்பு வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவளால அந்த நடிப்பையும் வந்து கண்டினியூஸா பண்ண முடியல. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோடனே அவ பாட்டுக்கு வந்து 18+ காமெடியை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறா. அசிங்கத்துக்கு இல்லாம அதெல்லாம் என் வாயில சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவ. அந்த கேடு கட்ட சொல்லுங்க. இல்ல, இல்ல. சொல்லுங்களேன். அந்த ஜோக் என்னன்னு சொல்லுங்க. கேட்டு ஐயோ தெரிஞ்சுக்கலாம். அது என் வாயில எப்படி டாம் சொல்ல முடியும்? மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர் அந்த ஜோக் தெரியுமா? இல்ல திவ்யா உங்களுக்கு அந்த ஜோக் தெரியுமா? பால்ஸ பத்தின அந்த அவனோட இது ஐயோ அதை என் வாயில சொல்ல முடியாது டாம். சரி சொல்லுங்க. யாராவது அதாங்க சொல்லுங்களேன். வன்ம பூனை அந்த யாருக்காவது. விக்ரம் வந்து அடிச்சான்ல சபரிய, ஆமா, பால வச்சு அடிச்சான்ல, அதுல அதுக்கு ஆமா. வந்து உன்னை யார் இனிமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சாண்ட்ரா இல்ல கேட்டா, தன் கையே ம் தனக்கு உதவின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி. விக்ரம் சொல்றான். இதெல்லாம் இல்ல இந்த அதுக்கு எவ்வளவு மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஏவனம் இருக்காங்க தெரியுமா? உட்காந்து. செல்ஃப் இதெல்லாம் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப்போ அந்த மாதிரி ஏதோ சொன்னோம் சம்திங். அதுக்கு சிரிச்சாங்க பாத்தீங்களா? அவங்க அவ்வளவு ஆமா, குழந்தைங்க சிரிப்பு. பாப்பாங்க. அவங்க குழந்தைங்க பாப்பாங்க. அதெல்லாம் இத வந்து பேசினாங்களே. அவங்க குழந்தைங்க இத பார்க்க மாட்டாங்களா? குழந்தைங்க பார்ப்பாங்க. அம்மா இந்த மாதிரி டபுள் மீனிங்ல புரியாதத வந்து கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு இந்த கேவலத்தை வந்து பார்க்க மாட்டாங்களா? அதே மாதிரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ்ன்றத ஓப்பனா அதான் நான் சொல்றா. ஏங்க சொல்லிட்டேனே. அவுத்து அவங்க காமிக்க அப்பாவை, அதான் நான் வந்து ஏங்க சொல்லிட்டேனே. அவங்க ம் ஸ்கேம்டா. அப்பாவை வந்து ஊர்ல ஸ்கேம்டா இருக்கிற ஸ்கேம். பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் லிங்க் பண்ணி பேசியிருக்கேன் இந்த அம்மா அவங்க அப்பாவை.